சௌமியா மகேஸ்வரன். என்னோட பையன், பொண்ணு 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கேட்ஸில் தான் படிக்கிறாங்க. பையன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பொண்ணு வந்துட்டு ப்ரீ கேஜி படிக்கிறா. நாங்கள் வந்து எதுக்காக ஸ்கூல் மாற்றணும்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் சிபிஎஸ்சியில் தான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தான் பையன். அந்த ஸ்கூல் வந்து அவனுக்கு செட் ஆகலை. அவனுக்கு ஸ்கூல் பிடிக்கவே போகிறதுக்கே பிடிக்கலன்ற மாதிரி ஃபீல் பண்ணான். நான் ஸ்கூலே போக மாட்டேன், படிக்கவே மாட்டேன்ற மாதிரி. அதுக்காகவே நாங்கள் ஒரு நல்ல ஸ்கூலாக வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க. நல்லா இருக்குது ஸ்கூலு, பசங்க எஜுகேஷன் நல்லா இருக்குது, நல்லா பார்த்துக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கோல்டன் கேட்ஸில் ஜாயின் பண்ணோம். பையன் வந்து பிடிக்காமல் ஸ்கூல் போயிட்டு இருந்தவன் இன்றைக்கி ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஜாலியாக வந்து ஸ்கூல் போகிறான். அவனுக்கு ரொம்பவே வந்து ஸ்கூல் பிடிச்சிருக்கு. அவனுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ ஹேண்ட் ரைட்டிங்குமே கொஞ்சம் டெவலப் ஆகிட்டான். இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணான்னா போதும் ஹேண்ட் ரைட்டிங்கு. படிக்கிற விஷயத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா படிக்கிறான். அதே மாதிரி ஸ்கூல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அங்கே என்ன பண்ணுறாங்கன்றதுலாம் வந்துட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரோக்ராம்லாம் வைக்கிறாங்களோ, கண்டக்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா ஒரு சில முன்ன படித்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு அவன் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணணும்னு நினைப்பான். ஆனால் வந்து அவங்க இது பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு பசங்களை வந்து ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. அவங்களே என்ஜாய் பண்ணி வந்து பண்ண வைக்கிறாங்க எல்லா விஷயங்களும். பாப்பா வந்து ப்ரீ கேஜி. அவள் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ரொம்ப வந்து அட்டாச்மெண்ட்டாக இருப்பாள். அவள் ஸ்கூல் போவாளா, ரொம்ப அழுவாளோன்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவள் அழுவே இல்லை, அழகாக ஸ்கூல் போயிட்டு வந்துட்டா. சனி ஞாயிறு கூட இப்போ ஸ்கூல் போகிறன்ற அளவுக்கு ரொம்ப வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு வந்து ஸ்கூல் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. அதே மாதிரி குழந்தைங்கள வந்து நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஏதாவது ஸ்கூலில் உடம்பு சரியில்லைனாலும் டக்குன்னு நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிவிடுவாங்க, போய் கூப்பிட்டு வர மாதிரி. அதனால் வந்துட்டு ரொம்பவே வந்து ஸ்கூல் பிடிச்சிருக்கு. நிறைய பசங்களோட டேலண்ட் என்னன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து வெளிக்கொண்டு வர்றது ரொம்ப வந்து நல்லாயிருக்கு. அது இல்லாமல் எந்த ஸ்கூல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்துட்டு ஃபீட்பேக் கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஸ்கூலில் வந்து மந்த்லி வந்து பசங்க எப்படி படிக்கிறாங்க என்னன்றதை நல்லா வந்து கோத்ரூ பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு ரொம்ப. நாங்கள் முன்னே படித்த ஸ்கூலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வந்து நாங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்து சொல்லுவோம், இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்துட்டு அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணல, எதுவுமே அவங்க முயற்சி பண்ணல அதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே எங்களுக்கு பிடிச்ச விஷயமே என்னென்னா அந்த ஃபீட்பேக் கேட்குறது தான். மந்த்லி வந்து ஃபீட்பேக் வந்து நம்மளை கேட்பாங்க. நாங்களும் வந்துட்டு ஃபீட்பேக் சொல்லுவோம், நம்மளுக்கு என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்து சொல்லுவோம். ப்ளஸ்ஸு மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு மைனஸும் வந்து கேட்ட ஃபஸ்ட்டு ஸ்கூல் வந்து இவங்க தான். அதனாலே வந்து ஸ்கூல் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. எப்போவுமே எல்லோரும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மெட்ரிகுலேஷன்லேருந்து சிபிஎஸ்சி போவாங்க. நாங்கள் சிபிஎஸ்சிலேருந்து மெட்ரிகுலேஷன் கொண்டு வந்தோம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலோட இதுக்காக தான். அட்மாஸ்ஃபியர் நல்லா பார்த்துக்கிறாங்க, பசங்களை நல்லா வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. நம்பி நம்ம வந்து குழந்தைங்கள வந்து ஸ்கூல் அனுப்பலான்றதுக்காக தான். ரொம்ப வந்து ஸ்கூல் வந்து பிடிச்சிருக்கு. கராத்தே கிளாஸ், அப்புறம் அபேக்கஸ்லாம் இருக்கான் பையன். கராத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒயிட் பெல்ட் வந்து வாங்கியிருக்கான். ரொம்பவே ஹாப்பி. பாப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே கூட ஸ்கூல் போகிறேன்ற அளவுக்கு அவ்வளோ ஸ்கூல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கும். அவங்க மேம் பற்றி ரொம்ப சொல்லணும், அவங்கள ரொம்ப வந்து அவளுக்கு பிடிக்கும். எப்போவுமே சொல்லிட்டே இருப்பாள். எனக்கு அப்புறம் அவள் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிகா மேம்கிட்ட தான். இப்போவுமே சொல்லுவாள், எனக்கு ஜோதிகா மேம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சொல்லிகிட்டே இருப்பாள், பேசிகிட்டே இருப்பாள். ஸ்கூலில் என்னென்ன பண்ணால் எல்லாமே வந்து வீட்டில் சொல்லுவாள். அவள் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி பிடிச்சி ஸ்கூல் போகிறா. ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்க படிக்கிறத தாண்டி ஃபஸ்ட்டு வந்துட்டு பிடிச்சி ஸ்கூல் போகணும். அது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணி ஸ்கூல் போகிறாங்க. ஸ்கூல் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது எல்லாருக்குமே. எஜுகேஷன்லேயும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்லா வந்து பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வேர்ல்டு ரெக்கார்ட் எல்லாமும் பண்ணாங்க. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஆல்.